நண்பா, all you want to know about goods and services tax. ஸோ இது எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதனால் என்ன யூஸ் இருக்குது, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால யாருக்கெல்லாம் வந்து ஒரு இம்பேக்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் see. ஜிஎஸ்டியோட சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. இப்போ நம்ம டெல்லியில் போய் ஒரு ஃபோன் வாங்குறோன்னா அங்கே ஒரு ரேட் இருக்கும். அதே ஃபோன் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் அதில் நம்ம ஸ்டேட்டில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். இந்த ரேட் வேரியேஷன்ஸுக்கு காரணம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேக்ஸஸ். ஸோ இந்த டேக்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட்னு ரெண்டு தான் பிரிக்கலாம். அதில் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, வேட்டு, வெங்காய டேக்ஸு, வெண்ணெய் டேக்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் தான் காரணம். ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்வீப் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கிறது தான் ஜிஎஸ்டி. ஸோ இந்தியா ஃபுல்லாக இந்த ஒரு டேக்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. எதுக்கு இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எங்கேயாவது வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு ட்ரிப் போகிறோம், 1000 rupees பட்ஜெட் வச்சுக்கிட்டு அங்கே போய் எது வாங்கினாலும் அவங்க தேவையில்லாத டேக்ஸஸ் போட்டு நமக்கு பில் தருவாங்க. நம்ம வந்து எதுக்கு இவ்வளோ டேக்ஸஸ் போடுறீங்கன்னு சொல்லி கேட்டால் எங்கள் ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த டேக்ஸஸ் எல்லாம் இன்க்ளூடிங்குவாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு அந்த ஸ்டேட்டோடைய ரூல்ஸ் அண்ட் டேக்ஸஸ் பற்றி தெரியாமல் நம்மளும் பே பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த நம்மளை ஏமாற்றி நம்ம ஏமாந்து கொடுத்த பணம் வந்துட்டு செல்லர்கிட்ட ஒரு பிளாக் மணியாக போய் சேருது. ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காது. ஸோ இன்னொன்று, பிளாக் மணிங்கிறது வேறு, பிளாக் எக்கானமிங்கிறது வேறு. பிளாக் மணியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் டிமானிட்டைசேஷன். பிளாக் எக்கானமியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது தான் ஜிஎஸ்டி. ஸோ இதனால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதோட இம்பேக்ட் யாருக்கெல்லாம் இருக்க போகுதுன்னா சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் தான். இப்போ நம்ம ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் ஒரு தோசை ஒன்று ஆர்டர் பண்ணுறோன்னா விலை வந்து 100 ரூபாய்ன்னு சொல்லி அவங்க டேக்ஸஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி விற்பாங்க. இதே ரோட்டோர கடைகளில் போய் நம்ம ஒரு தோசை வாங்கினோன்னா வெறும் 10 ரூபா மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரோட்டோர கடைகளில் வச்சுருக்கிறவங்களும் டேக்ஸஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பஸ்ஸு கண்டிப்பாக காலி ஆயிரும். ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 40 மாடல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் நம்ம இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது டூயல் ரோல் மாடலுங்கிறது. ஸோ இது மூலயமா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கல்லா கட்டலாம், ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கல்லா கட்டலாம். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணது 200% வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபேவராக இருக்க போகுது, ஒரு ரெவல்யூஷனாக இருக்க போகுது. பட் சில ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு அது ஒரு இம்பேக்டாக தான் இருக்க போகுது. என்னென்ன ஸ்டேட்ஸ்னால் நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு வந்து இது ஒரு இம்பேக்டாக தான் இருக்க போகுது. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பர்சன்டேஜை வந்து 4 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 0 டேக்ஸ், அப்புறம் 5% to 12%, 12%லேருந்து 18%, 18%லேருந்து 28%, 28%, அப்புறம் ப்ளஸ் செஸ். இதுதான் வந்து டேக்ஸஸோடைய பர்சன்டேஜஸ் வந்து இருக்க போகுது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், கேஸ் ப்ராடக்ட்ஸ், ஆல்கஹால், இது எதுவுமே வந்து இப்போதைக்கு ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரல. சில அத்தியாவசிய ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் டேக்ஸஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஜூலை 1லேருந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கு எவ்வளோ டேக்ஸ் பர்சன்டேஜஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள். ஸோ எங்களை மாதிரி யூடியூப் ப்ளாகர்ஸ் சேனல்ஸை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் அவேர்னஸ், ஸ்ப்ரெட் நாலேஜ். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியாஸை ரூல் பண்ணுறது மெம் கிரியேட்டர்ஸ் தான். தளபதி சண்டையில் ஆரம்பித்து நாசா ரிசைன் ஆனது, காவேரி இஷ்யூ, கோலா கம்பெனி, மீத்தேன் ப்ராஜெக்ட், ஜல்லிக்கட்டு, விவசாயத்தை பற்றின விழிப்புணர்வு, ஃப்ளட் ரிலீஃபில் ஹெல்ப் பண்ணது, பாலிடிக்ஸ் பற்றின புரிதலை கொடுக்குது, டிமானிட்டேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது, இந்த மாதிரி பல பெரிய விஷயங்களை ஒரு சிங்கிள் பிக்சரில் அதை பற்றின தெளிவும் தேடலும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இன்றைக்கும் கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு மெம் கிரியேட்டர்ஸ்ட்டு இருக்குது.